அனைவருக்கும் வணக்கம். உருட்டுகள் பலவிதம். அதில் இந்த சரித்திர விஷயங்களை உருட்டுறது எப்படி வேணால் உருட்டலாம். அதுக்கு ஆதாரங்கள் நம்ம தர வேண்டியதில்லை. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மனநோய் அப்படின்னு சொல்லலாம். இது என்னங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இப்போ இந்த படத்தில் பார்க்குற இடம் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது 12,000 வருஷங்களுக்கு, நல்லா கணக்கு போட்டுங்க, 12,000 இயர்ஸ் ஓல்டு. அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருந்தது, மக்கள் வாழ்ந்தாங்க, விவசாயம் பண்ணி இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு கட்டி. இந்த நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே சைஸ் பண்ணப்பட்ட கற்கள். அதை நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். அதுதான் அந்த இடத்துல பின் பாயிண்ட்டே இருக்குது. ஓகேவா? இது தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம போனோம்னால் சதர்ன் டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் மேலே இருக்குது. இப்போ கூட கீழடி பார்த்தீங்கன்னா விவசாய பூமியாக இருந்துச்சு. அதுக்கு கீழே தோண்டி பார்த்தா தமிழர்கள் 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கோங்கிற ரெக்கார்டு கிடைக்குது. இது ஒரு மனநோயின்ட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உலகம் முழுக்க என்னென்னா, முதல் எங்கே இனம்தான் தோன்றுச்சு அப்படிங்கிறத எதையாவது ஒன்று சொல்லி ஊருக்குள்ளே பரப்பி விடணும். அதில் ஒரு ஆனந்தம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு மனநோய் இது. இது பிரமிடு 4000 வருடங்கள், அது மொத்தம் 5000 வருடங்களுக்கு முன்பு அந்த பிரமிடு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அமைப்பு இருக்குதோ அதே தான் இந்த டர்க்கியில் பார்க்கப்பட்ட இடத்துல அதே வடிவில் சிற்பங்கள் அந்த குடைந்து எழுதப்பட்ட ஒரு சிற்பங்களை ரெண்டும் ஒரு தொடர்புள்ளதாக இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இது இப்போ அந்த துருக்கியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த 12,000 வருடங்களுக்கு முன்பு இருந்ததாக சொல்லப்படுற ஒரு கல்லில் தேள் உருவம். இதை நல்லா பார்த்துக்குங்க. இதனுடைய அமைப்புமே அந்த கல்லினுடைய தன்மையும் பார்த்துக்குங்க. இனி அடுத்தது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பிரமிட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல். அதில் இந்த சிற்பங்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. முதல்ல அறிவுக்கு பொருத்தமான ஒரு சிந்தனையை நான் சொல்கிறேன். அதாவது இந்த 2 சிற்பங்களே இரும்பு ஆயுதங்கள் இல்லாமல் இதை வடிவமைக்கவே முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். இரும்பு ஆயுதங்கள் எந்த காலகட்டத்தில் உருவானது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இரும்பு ஆயுதங்கள், அதாவது இரும்பு உளி, சுத்தியல், இது போன்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 5500 வருடங்கள் அப்படிங்கிறது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்ட்டு இருக்கிறவனுக்கு சொல்லியிருக்கிறானுங்க. இதுவே தவறாக கூட இருக்கலாம். இதற்கு பின்போடு தோண்டியிருக்கலாம். ஒரு 3000 வருடம், 2500 வருடங்களுக்கு முன்பு இரும்பினுடைய பயன்பாடு ஆரம்பிச்சிருக்கலாம். இரும்பு கருவிகள் இல்லாமல் பாறைகளை உடைக்கவோ அதில் வடிவங்களை வரையவோ சுமந்து செல்லவோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இரும்பு காலத்துக்கு பின்பு சக்கரங்கள் எல்லாம் பலமாக இரும்பு தண்டவாளங்கள் மாதிரி வைத்து, அல்லது இரும்பு பயன்பாடு இல்லாமல் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு இழுத்து செல்வது என்பது சங்கிலி இல்லாமல் இழுத்து செல்ல முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கயிறு மூலமாலாம் ஒரு பெரிய பாறையை இழுத்துட்டு போக முடியாது. அப்போ சங்கிலியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கற்கள் வடிவமைக்கப்படும் அந்த டெக்னாலஜியே வந்திருக்கு அப்படிங்கிறது சாதாரண குழந்தைக்கும் கூட புரியும். 12,000 வருஷத்துக்கு முன்பு எப்படி அந்த கல்லை செதுக்குனாங்க அப்படின்னா, எங்கள் மூதாதையர் தமிழர்கள் அங்கே கோயில் கட்டுறதுக்காக பல்லாலேயே அந்த கற்களை கடித்து செதுக்கி அங்கெல்லாம் அடுக்கி வச்சாங்க. தஞ்சாவூர் கோயில் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழை பற்களாலேயே கற்களை வடிவமைத்து கோயிலை கட்டினான் அப்படின்ட்டு இந்த தமிழ் மேலே இருக்கிற அதீத பற்று காரணமாக கிறுக்குத்தனமாக வளரிட்டு இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் மனநோய் பிடித்தவர்கள். நிறைய பூரா சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழனை பெருமைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்கே எட்டாத விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பானுங்க, அந்த ராஜராஜன் கோயிலை பற்றியெல்லாம். இப்போ வடக்க அது என்னமோ சரஸ்வதி நதின்னு போட்டு அவன் எப்படின்னா தமிழ்நாட்டில் கீழடின்னு ஆரம்பிச்சோன்னே அவனை என்ன பண்ணுறான், எங்களுக்கு தான் முதல்னு சொல்லி அவனொன்று சொல்கிறான். அப்புறம் எகிப்து பிரமிடு 4500 5000 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு தான் பழசுன்ட்டு அவன் நிரூபிக்கிறதுக்காக எல்லாம் தோண்டி வச்சு எல்லாம் ஷோகேஸ் மாதிரி வச்சு காமிச்சிட்ருக்கிறான். அது மாதிரி பெருன்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே மச்சு பிச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த பெரு நாட்டில் மச்சு பிச்சுங்கிற இடத்துல 13ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. இந்த ராஜராஜன் காலத்துக்கு அந்த 1000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இன்றிலிருந்து ஒரு 1500 வருடங்கள் தான் இந்த கட்டடக்கலைகள் எல்லாம் உருவாகி பரவி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த மச்சு பிச்சு.
இது வந்து ராஜராஜனுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதே பாருங்கள், கற்களை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கற்களை வடிவமைக்கிறதுக்கு வந்து இரும்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளாலும் மரக்குச்சியை வச்சு ஒரு பாறையை வந்து செதுக்க முடியுமா? கேட்டால் நாங்கள் ஈட்டி மரம் 5000 வருஷத்து பழமையான 5000 வருஷம் மரத்துலேருந்து எடுத்து அந்த ஈட்டி மரம் இரும்பு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு புரட்டு கதையை கிளப்பி விடுவானுங்க. மனநோய் பிடித்தவர்கள், இந்த சரித்திரத்தை பற்றி பேசுகிறவனுக்கு பூரா மனநோய் பிடித்தவர்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க. இது முழுக்க முழுக்க பொய்யான வரலாறு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா தன்னுடைய இனத்தை உயர்த்தி காட்டுறதுக்காக. அது மட்டும்தான் இவனுக்கு குறிக்கோளை தவிர உண்மைங்கிறது வந்து அங்கே பொருட்டே கிடையாது அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் சொன்னது தான் இவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். என்னன்ட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சாமியெல்லாம் வந்தது, பூதமெல்லாம் வந்தது, கோயிலெல்லாம் வந்ததுன்ட்டு. அதை நம்பினானா இப்போ 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்கிறத நம்புகிறான். இன்னொருத்தன் வந்து 30,000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நெகத்திலேயே பாறைகளை வந்து கீறி கீறி வடிவம் போட்டான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு இவன் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு 1,00,000 பேர் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இதுதான் வந்து சரித்திர உருட்டுன்னா இப்படி தான். ஒரு அடிப்படை அறிவு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு இதில் வீடியோ பார்க்க வேண்டியது அல்லது கூகுளில் படிக்க வேண்டியது. கூகுளில் தான் எவன் வேணாலும் எடிட் பண்ணி போடலாமே, ஆதாரமெல்லாம் தேவையில்லையே. அதாவது எவனுக்குமே வந்து சமுதாய பொறுப்புணர்வுங்கிறது கிடையாது. நமக்கே தெரியாததை பற்றி நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சௌரியத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. நமக்கே தெரியாது, தெரியாததையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூட உட்காந்து பார்த்த மாதிரி நம்ம சௌரியத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. உலகம் முழுக்க இருக்கிற மனநோய் என்னுடைய இனம்தான் மூதாதி, அதுலேருந்து தான் நீங்கள்லாம் வந்தீங்க, நீங்கள்லாம் எனக்கு பிறந்தவனுங்கன்னு சொல்லாத மாதிரி இருக்குது. அதுதான் அடிப்படை பின்னணியில் இருக்கிற உண்மை. இப்படி வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்கு ஒரு சேனலு, அதுக்கு லட்சக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைபரு. இந்த வந்து அடிப்படை அதை எதுவுமே தெரியாமல் ஒரு உருட்டிகிட்டு இருக்கிறத வந்து இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணி அதை நிஜம் நினச்சிட்டு பார்த்துட்ருப்பாங்க. இப்படி தான் வந்து உண்மை என்னங்க. 12,000 வருஷத்துக்கு முன்னால் இப்போ நம்ம கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு கேள்வியை கேட்டு பார்க்கணும். இரும்பு இல்லாமல் எப்படி வந்து அந்த பாறைகளையெல்லாம் வடிவமைச்சான் அப்படிங்கிறது வந்து கேட்டு பார்த்தாலே நமக்கு தெளிவாக. அப்போ வந்து உருட்டு கதைகளை நிஜம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படி உட்காந்து. அப்புறம் நீ என்ன பண்ணுறது, யூடியூப் சேனல் இருக்குது, பார்க்குறக்கு ஏமாளி மக்கள். அறிவு வந்து எல்லாத்துக்கும் இருந்தால் தானே அதை புரிஞ்சுக்க முடியும். இது தவறு அப்படின்ட்டு யாருக்கு தெரிய போகுது? இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் சொன்னால் தான் புரியும். இந்த கோவிலை சுற்றி எந்த ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டும் கிடையாது. இதே வார்த்தையை தான் பிரமிடுக்கும் சொல்கிறானுங்க. பெட்ரா அப்படின்னு போட்டு ஒரு மலைநாடு, அதாவது ஜோர்டானில் ஒரு இருக்குது, அது மலையை குடைஞ்சி செஞ்சுருக்கிறானுங்க. மகாபலிபுரம் இருக்குது, அது வந்து பாறையை குடைஞ்சி செஞ்சுருக்கிறானுங்க. அது மாதிரி இல்லையாமா இதில், இந்த இடத்துல துருக்கியில் இல்லாமல் கல் எங்கேருந்து கொண்டு வந்தானுங்கன்ட்டு அதை பெருமையாக. அதே போல் பிரமிடில் கல் இருந்து இல்லாத இடத்துல இருந்து எங்கேருந்து கொண்டு வந்தானுங்க, அது அங்கேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி தான் பாறை இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு கதையை உருட்டுறது. அதே போல் தான் இங்கே ராஜராஜன், தஞ்சாவூர் ராஜராஜன் உடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் பாறைகள் பக்கத்தில் இல்லை, அதுவும் வந்து 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்னா எல்லாம் பல்லில் கடித்து தூக்கிட்டு வந்தானுங்க. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை சுத்தி கண்ணு கெட்டின தூரத்துக்கு எந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுமே கிடையாது. விச் இஸ் கிரேசி. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை கெட்டுறதுக்கு தேவைப்பட்டிருப்பாங்க. இந்த வாழ்ந்ததுக்கான எந்த சாட்சியும் இல்லை. அப்போ இது எதுக்கு கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க தெரியல. முதல் மிஸ்ட்ரி. நான் சொல்ல போறது எல்லாமே மிஸ்ட்ரி தான். கேள்வி மட்டும் தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு முடிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எதுக்காக இதை கட்டியிருப்பாங்க, எங்க இருந்து வந்து இதை கட்டியிருப்பாங்க? ஏன்னா சுத்தி புத்தி எதுவுமே வாழ்ந்ததுக்கான சாட்சியே இல்லை 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இவங்க இதை கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக இதை கட்டி வச்சிருக்காங்க? அது தெரியாமல் தான் நீ இந்த வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கிற. அவ்வளோ பெரிய வீடியோவெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அட கூமட்டை, எதுக்கு கட்டி வச்சாங்கங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்க. இதை கண்டுபிடிச்சி சொன்னவன் இவனை உலகம் முழுக்கத்தையும் கோமாளி ஆக்கியிருக்கிறாங்கிறது இவனுக்கு தெரியல. இதை மிஸ்ட்ரின்னு சொல்லி வளரிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்களாம் ஒரு கற்களை அடுக்கி மண்ணை போட்டு மூடி வச்சு மறுபடியும் தோண்டி காமிச்சா முடிஞ்சு போச்சு. அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதி. 12,000 வருஷம்னா மழை பெஞ்சு தண்ணி அரித்து பில்டிங் வெளியில் தான் வந்திருக்குமே ஒழிய மண்ணுக்குள்ளே போகாது. அந்த மேட்டுக்கு மேலே ஒரு மேடும் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்குது அந்த அமைப்பு. இது பைத்தியகாரத்தனமாக வந்து அவன் வந்து தன்னுடைய
மூதாதையர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் 12,000 வருஷம்னு கதை இழந்திருக்கிறான். அதை நம்பிக்கிட்டு இவனும் வீடியோ போட்டிருக்கிறான். நம்ம என்ன செய்ய முடியும்? எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போவானாமா. இது எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து வழக்குகளிலும் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் பாருங்க, ஒரு மேட்டில் இப்படி இருந்ததுன்னா இந்த பில்டிங்கு இதுக்கு பிறகு தோண்டி இருக்கிறானுங்க. இது தோன்றதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படமாமா. இதுக்கு பிறகு தோன்றினது தான் இப்போ காமிச்சிருக்கிறானுங்க. கொண்டு வந்து மண்ணை போட்டு மூடி வச்சு போட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அது செட்டில் ஆன பிறகு தோண்டினோம்னா இப்படி இருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி வளர்த்துங்க. எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது தனக்குள்ளே சிந்தனை செய்து பார்க்க ஒரு பழக்கத்தை பழக்கி விடுங்க. அப்போ தான் ஒரு அறிவுள்ள குழந்தைகளாக அவங்க வருவாங்க. இப்படி படிக்கிறது, கேட்குறது, பார்க்குறது அனைத்தும் உண்மைன்னு நம்பக்கூடிய அந்த ஒரு அறிவிலித்தனம் குழந்தைகளிடத்த வளரக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்காவது அதை சொல்லிக் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ ராஜராஜன் கட்டினான் அப்படின்ட்டு அந்த ராஜராஜன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சரித்திர பதிவேடுகள் பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் சரித்திர பதிவேடுகளே கிடையாது. கல்வெட்டுகள் எல்லாம் தானாங்க. அதுவுமே இந்த ரோமானியர்கள் எல்லாம் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டுகளை கூட காலண்டரே கிடையாது. ராஜராஜன் காலத்தில் வரைக்கும் காலண்டரே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் காலண்டரே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் ராஜராஜன் ஆட்சி செய்த காலத்தில் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டும்பானுங்க. அதுக்கு பிறகு கரிகாலன் ஆட்சி செய்ய அப்படி தான் கணக்கு வச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய மொத்த வருஷம் இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வருஷம்னாலே என்னன்னு தெரியாது. அதனால் இந்த வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் தோன்றினார். கீழடி 2600 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. 30,000 வருஷத்துக்கு முன்னால் குத்த வச்சு உட்காந்து இரும்பை உருக்கிட்டு இருந்தான் தமிழை. இப்படி நல்லா வீடியோ போடுவானுங்க. ஏன்னா காலண்டரில் வருஷ கணக்கு தெரியாது. சௌரியத்துக்கு அடிச்சு விட்டா யார் கேட்க போகிறாங்க? கணக்கே இல்லை, சரித்திரமே இல்லை. இல்லாத சரித்திரத்தை நம்ம சொன்னோம்னா என்னமோ நம்ம கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு மனநோய் பிடிச்சி வளரிட்டு இருப்பானுங்க. அதனால் ஏதோ வீடியோ பார்க்க வேண்டியது, புதுசாக என்ன செய்கிறது, கண்டென்ட் வேணும் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று எடுத்து போட்டு அறியாமையால் இதுபோல் தவறான புரிதல்களோட உலகம் முழுக்க 90% பொய்யான சரித்திரங்களும் பொய்யான விஷயங்களும் தான் இன்றைக்கி யூடியூப்பில் வந்துட்டுருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் மட்டும் இல்லை, புத்தகங்கள் வடிவில் கூட வருது. உதாரணத்துக்கு நம்ம திராவிட கழகம்னு தமிழ்நாட்டில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அருமையான இயக்கம். அது மாதிரி ஒரு பித்தலாட்ட கட்டுக்கதைகளை கிளப்பி விடக்கூடிய ஒரு இதே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த புத்தகங்களெல்லாம் படித்தோம்னா எப்படி பித்தலாட்ட கதைகளை உருவாக்கலான்ட்டு நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ பித்தலாட்டங்களாக அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எப்படி கம்பி கட்டுறான் பாருங்கள், நீங்களே கேளுங்க. இந்த இடத்துல ஓல்டஸ்ட் ஒரு மனிதன் ஒரு புலித்தோல் போத்தி இருக்கக்கூடிய உருவம் இருக்குது. அதாவது சிவபெருமான் தமிழ்நாட்டிலிருந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சிவபெருமான் வாழ்ந்துருக்கிறார். போதுமா, இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஏன்னா இது மாதிரி பேமாளித்தனமாக எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் வீடியோ முழுக்க இப்படியே தான் இருக்குது. எதையோ நான் புத்தகத்தை எடுத்து விரித்து வச்சுட்டு அதை பார்த்து படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு நீ யார்? அதுனா அவங்கவுங்களே போய் கூகுளில் பார்த்துக்குவாங்கள்ல. அப்புறம் இந்த சங்கிகம் என்ன பண்ணுவானுங்க, இதுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு இந்த புலித்தோல்னா இப்போ சிவபெருமான் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியில் இருந்துருக்கிறாரு, அதுதான் அப்படியே நடந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார் அப்படிம்பானுங்க. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவானுங்க, கிறிஸ்துவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, எல்லா பைத்தியம் பிடிச்ச மதங்கள் தானே 3 மதங்களும். அவன் என்ன பண்ணுவான் கிறிஸ்துவன், இல்லை அது புலித்தோல் இல்லை ஆட்டுத்தோல், அவருக்கு குட்டியுடைய அம்மா இருக்குதுல்ல, குட்டியை தான் வச்சு இயேசுநாதர் வச்சிட்ருக்காரு, அதனுடைய ஆட்டுத்தோல் தாயினுடைய ஆட்டுத்தோல் தான் அவர் போத்திக்கிட்டு இருந்தாரும்பான். அப்புறம் பாயின்னு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் இன்னொரு கதையை எடுத்து சொல்லுவான், இல்லவே இல்லை அது ஒட்டகத்தோல் புலித்தோல் கிடையாதும்பான். இப்படி பைத்தியம் பிடிச்சவனுக்கு உலகம் முழுக்க இருக்கிறதுனால இது இப்படியே தொடர்ந்துட்டு போகும். இதையே வச்சுக்கிட்டு இந்த 12,000 வருஷத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் கதை அடிப்பானுங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய வீடியோ பார்த்தேன். எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் அப்போவே பேசிகிட்டு இருந்தான். சரி நம்ம தலையெழுத்து இனியெல்லாம் இதை பார்க்கக்கூடாதுன்னு விட்டுட்டு, இது என்னமோ சரித்திர சம்மந்தமாக துருக்கின்னு என்னமோ சொல்லி ஒரு பேரை பார்த்தோன்னே தான் சரி இதில் ஏதாவது விஷயம் இருக்குமான்னு பார்த்தா புத்தகத்தை விரித்து வச்சு அதை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறான். இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அறிவு வளர்ந்து போயிடலையே மக்களுக்கு. இதெல்லாம் முழுக்க கட்டுக்கதை. இதெல்லாம் இப்போ உலகம் முழுக்க பல பேர் கிரியேட் பண்ணுறானுங்க. மேலேருந்து சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்தது பாரு அப்படின்ட்டு பாறையெல்லாம் குடஞ்சி வச்சு
என்னென்ன விதத்தில் மக்களை வந்து முட்டாளாக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இந்த சரித்திரம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே உலகம் முழுக்க பண்ணிகிட்ருக்குறானுங்க. 4 கல்லை கொண்டு போய் வச்சு நட்டி வச்சுருவானுங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சா புல் பூண்டெல்லாம் முளைச்சிரும். அதுக்கு பிறகு ஒரு ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்னு போட்டு போய் கண்டுபிடிச்ச மாதிரி அவனுங்களே வந்து படத்தை எடுத்து எல்லாம் போட்டு இது 30,000 வருஷத்துக்கு முன்னேன்ட்டு பைத்தியம் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கிறானு. இதுதான் நடந்துகிட்ருக்கிற உண்மை. அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது உலகம் முழுக்க ஒரே இதுதான், தியரி தான். மற்றவங்கள முட்டாளாக்கி சந்தோஷப்படுற ஒரு சேடிஸ்ட் புத்தி, அது ஒரு அல்ப புத்தி. வெளிநாட்டுக்காரனுக்கு ஏஐ மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, இது மாதிரி வந்து பித்தலாட்டங்களையும் கண்டுபிடிச்சி மக்களை வந்து முட்டாளாக்கி அதை ரசிப்பானுங்க. அந்த வகையில் ஏராளமானது இருக்குது. அதை படிச்சுட்டு இவன் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறான். சரி, மக்களும் பார்த்து அது பொய்யை உண்மையாக நம்பிட்டு போகட்டும், நமக்கு என்ன. அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் மோதிரம், இந்த மாதிரி பழைய காலத்து தங்க காசு அந்த மாதிரி போட்டு மண்ணை தோண்டி ஒரு பாறை இடுக்கில் புதைச்சி வச்சுருவானுங்க. புதைச்சி வச்சுட்டு அது புல் பூண்டுல வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பானு. அந்த பொறுமைக்கு தான் அவனுங்களுக்கு பாராட்டு சொல்லணும். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து போய் அந்த இடத்துல இந்த மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு இவனுக்கு புதையல் எடுக்க போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க. போய் பார்த்தா கீங்கு தோண்டி பார்த்தா அந்த இடத்துல தங்கம் இருக்கும். பாரு அப்படின்னு போட்டு எடுத்து ஊன்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் ஃபேக் வீடியோங்கிறது மக்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து ஒரு பொறுப்புள்ள சேனல் நடத்திட்டு இருக்கிறோம். இது போல் அறியாமையில் வந்து லட்சக்கணக்கான பேரை நம்ம முட்டாளாக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம முட்டாளாகிறது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பேரை முட்டாளாக்குங்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு அறிவிலித்தனமாக இது போன்ற வீடியோக்களை போடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் கேட்டுக்கிறேன். மெய்யறிவு பெற்ற ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பீங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் இன்னும் ஒரு இது போன்ற கிறுக்குகளுடைய வீடியோவோடு சந்திக்கிறேன்.